ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யாஷிகர். எனக்கு ஒரு டவுட் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஆனால் உண்மையிலேயே ரசிகர்கள் வந்து கண்டுபிடிப்பாங்க அப்படின்னு எதிர்பார்க்கல. ஆனால் வேறு யாரும் நெகட்டிவிட்டின்றது விஜயோட லைஃப்பில் இல்லை இல்லையா? கெஸ் பண்ணுறதும் ஈஸி தான். நிறைய பேர் வந்து சரியான ஒரு கெஸ்ஸிங் தான். உண்மையிலேயே எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சித்தப்பா தான் அந்த வேலையை செஞ்சுருப்பார். அதாவது விஜயோட பாஸ்ட் லவர் வெண்ணிலா உங்கள் எல்லாருக்குமே தெரியும். நேத்தோட எபிசோடில் வந்து அவங்களுடைய பாஸ்ட் லைஃப்பை பற்றின ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து தாத்தா கொடுத்துருந்தாரு. அந்த வீட்டை பார்த்து பார்த்து ஃபீல் பண்ணுறது அப்படிலாம் இருந்துகிட்ருக்காரு. அப்கமிங்கில் அவங்களோட என்ட்ரி ஃப்ளாஷ்பேக் எபிசோட் வரப்போகுது அப்படின்னு சொல்லியிருந்தவங்க எல்லாருக்குமே தெரியும். அதோட நியூ லுக் வந்து நம்ம நுவ்வு நீனு பிரேமாவில் நம்ம ஹீரோவோட லுக் வந்து நல்லாவே தெரிஞ்சுது. ரொம்ப நல்லா அழகாக ட்ரிம் பண்ணி கொஞ்சம் யங்காக காட்டின மாதிரி இருந்துச்சு அந்த நுவ்வு நீனு பிரேமாவில். அதை பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கவங்க எல்லாருக்குமே இந்த லுக் தான் அப்கமிங் விஜயோட லுக் போல் இருக்குது. கொஞ்ச நாள் கழித்து வளர்த்துக்கிட்டு இந்த 15 டேஸ் கழித்து மறுபடியும் நம்ம ஹீரோ பழைய லுக்லேயே வந்து மகாநதி சீரியலில் வந்து நடிப்பார் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கலாம். ஃப்ளாஷ்பேக் எபிசோட் முடிஞ்சிட்டாலுமே இந்த மழை விட்டும் சாரல் ஓயலை அப்படின்ற மாதிரி அப்கமிங் வெண்ணிலாவோட ட்ராக் வந்து கண்டினியூஸாக சீரியலில் வரும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கலாம். இது என்னோடய கெஸ்ஸிங் தான். கண்டிப்பாக வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அந்த பொண்ணு ஏமாற்றிட்டு போன மாதிரியோ இல்லை வேறு யாரையாவது கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு ஆசைப்பட்டு போன மாதிரியோ தெரியல. ஏன்னா ட்ரூ லவ்வாக 2 பேருமே லவ் பண்ணியிருக்காங்க. கல்யாணத்துக்கு அன்றைக்கி 2 நாள் முன்னாடி வந்து காணாமல் போயிருக்கா. அதுவும் எந்த வித இன்ஃபர்மேஷனும் இல்லாமல் அப்படின்னும் போது இதில் சித்தப்பாவோட தலையீடு தான் அதிகப்படியாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு. ஏன்னா யாரையும் கல்யாணம் பண்ணிக்கக்கூடாது விஜய். கல்யாணம் பண்ணிக்கிட்டால் அந்த சொத்தெல்லாம் தன்னோட பசங்களுக்கு வராது அப்படிங்கிறதுனால அந்த பொண்ணை வந்து கேவலமாக பேசி அனுப்பி விட்டுருப்பார். இங்கே காவேரியே அந்த மாதிரி கேவலமாக பேசுகிறவர் தான் அவர். இன்னொரு பக்கம் வர பொண்ணுங்கள்லாம் வந்து எப்படியாவது கெடுத்து விடணும், அவனுக்கு பொண்ணெல்லாம் பார்க்க வேண்டாம் அப்படின்னு ஆரம்பத்திலேயே வந்து சொல்லுவார். விஜய்க்கு பொண்ணெல்லாம் பார்க்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி. அதெல்லாம் நோட்டீஸ் பண்ணியிருந்தீங்கன்னா ஞாபகம் இருக்கும். வெண்ணிலா போனதுக்கு சித்தப்பா தான் மெயின் ரீசனாக இருப்பார் அப்படின்னு தோணுது. இப்போ வெண்ணிலா திரும்ப வர்றதுக்கு காவேரி மெயின் ரீசனாக இருப்பாங்களோ அப்படின்ற மாதிரி தோணுது. மறுபடியும் வெண்ணிலாவோட என்ட்ரி இருக்கும். வெண்ணிலா தப்பே பண்ணலை அப்படின்ற பட்சத்தில் விஜய் என்ன முடிவெடுப்பார் அப்படின்ற ஒரு கேள்விக்குறி வரும். கண்டிப்பாக வெண்ணிலாவுக்கும் இப்போ வரைக்குமே மேரேஜ் ஆகலை அப்படிங்கிற மாதிரி தான் காட்டுவாங்க. இந்த இடத்துல காவேரி விஜய் 2 பேருமே ஒருத்தர் விரும்ப ஆரம்பிச்சிடுறது அப்படின்ற மாதிரியான ஒரு சூழ்நிலை வந்து உருவாகி இருக்கும். அந்த நேரத்தில் வெண்ணிலாவோட என்ட்ரி, இந்த பக்கம் நிவின் வந்து காவேரியை பார்க்குறதுக்காக வர்றதுன்றது இருக்கும். இதில் இவங்க 2 பேர் சேர்றது அப்படின்ற அந்த ஒரு எமோஷ்னலான ஒரு ட்ராக் வரும். இதுதான் என்னோட கெஸ்ஸிங். பாப்போம், வெயிட் பண்ணி என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு.